எல்லா பிசினஸ் ஓனர்ஸும் ஏதோ ஒரு வழியில இந்த தீபாவளியை ஓட்டியாச்சு, போனஸ் கொடுத்தாச்சு, எல்லாம் முடிஞ்சது. அடுத்த வரப்போற தீபாவளியை ஹாப்பியா ப்ரெஷர் இல்லாம போனஸ் கொடுக்கணுமா? இந்த வீடியோ முழுசா பாருங்க. எல்லா வருஷம் தீபாவளி மாதிரி இந்த வருஷம் தீபாவளி ஹை ப்ரெஷர் தாங்க போச்சு. ஏன்னா போனஸ் கொடுக்கறதுக்கு தேவையான பணம் நம்ம கிட்ட இருக்கிறது இல்லை. நமக்கு வர வேண்டிய பணத்தை அவங்க கேட்டா அவங்க புலம்புல அதுக்கு மேல இருக்கு. சார் தீபாவளிக்கு மேல தரங்க சார் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் எங்க கேட்டாலுமே எல்லா இடத்துலையும் இது ஒரே ஆன்சர் தான். என்ன பண்ணலாம்னு ஏதோ அடிச்சு பிடிச்சி இந்த வருஷம் தீபாவளி ஓட்டியாச்சு. தீபாவளி முடிஞ்சு என் ஃப்ரெண்டு கிட்ட நான் பேசிட்டு இருக்கும் பொழுது, ஆனா எப்படின்னா தீபாவளி ஓட்டினீங்க, இங்கெல்லாம் ரொம்ப ப்ரெஷராக இருந்துச்சுன்னா எந்த ஃபீஸையும் கலெக்ட் பண்ண முடியல, ரொம்ப சிரமமாக இருந்துச்சுன்னு சொல்லும்போது அவர்லாம் நான் எப்பவுமே ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்றேன், அது ஈஸியாக நான் போனஸ் கொடுத்துருன்னு சொன்னார். அது என்ன சிஸ்டம்னா கேட்குறீங்களா? ரொம்ப சிம்பிளா எல்லாரும் ஃபாலோ பண்ற சிஸ்டம் தாங்க. நானும் அந்த சிஸ்டம் தெரியும், ஆனா ஃபாலோ பண்ணல. இப்போ இந்த வருஷம் நான் ஆரம்பிச்சிட்டேன், கண்டிப்பா நீங்களும் ஆரம்பிக்கும். அது என்ன கேட்டீங்கன்னா ஆர்டி. அடுத்த வருஷத்துக்கு நீங்க எவ்வளவு போனஸ் தரணுமோ அதை மாசம் நீங்க ஒரு ஆர்டி போட்டு வச்சிருங்க. அடுத்த வருஷம் தீபாவளி பாத்தீங்கன்னா 8th நவம்பர்ல வருது. அதை பேஸ் பண்ணி நீங்க 10 மாசமோ 11 மாசமோ உங்களுக்கு எது பெஸ்டா இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அத்தனை இன்டர்வல்ல நீங்க ஆர்டி போட்டு வச்சுக்கங்க. நீங்க மாசம் ஆர்டி போடுறதுனால கரெக்டா மெச்சூரிட்டி தீபாவளிக்கு முன்னாடி வர மாதிரி பிளான் பண்ணிக்கங்க. அழகா க்ளோஸ் பண்ணி நீங்க அழகா எடுத்து எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாம உங்க ஸ்டாஃபுக்கு நீங்க போனஸ் திருப்தியா கொடுக்கலாம். நீங்க ஆர்டி போடலாம், இல்ல சிட்டு போடலாம். உங்களுக்கு எந்த ஆப்ஷன்ஸ் பெஸ்டா இருக்குமோ மாசம் தவணையில நீங்க சேமிச்சுட்டு அது எந்த ஒரு ப்ரெஷர் இல்லாம தீபாவளி போனஸ் சிறப்பாக கொடுங்க. இந்த வீடியோ பார்க்குறேன், இதை விட பெஸ்ட்டான நான் ஒரு மெத்தட் யூஸ் பண்றேன் அப்படிங்கிற பட்சத்தில் அதை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதை எல்லாத்துக்கும் நான் கொண்டு போய் சேர்ப்போம். 2027 அனைவருக்கும் அமோகமா இருக்கட்டும்.